மாயா சந்தியா சீரியல் மார்ச் 13 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தனத்தோட குடிசையில் கார்த்தி ஒளிஞ்சிருக்காரு. அப்போ தனம் சொல்கிறாங்க, என்னங்க யாராவது பார்த்தா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை ஆகிரும், நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க சார் அப்படின்னு. அப்போ வெளியில் வந்து சீனு நிற்கிறாரு. இது நம்ம தனத்துக்கு தெரியலை. கார்த்தி வெளியில் வராரு. வெளியில் வந்ததோட சீனுவை பார்த்துட்டு செமையாக ஷாக் ஆகுறாரு. அதே நேரம் தனம் வெளியில் வராங்க, மாயாவும் வெளியில் வராங்க. ரெண்டு பேருமே சீனுவை பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. 4 பேரும் வெளியில் போய் நின்று பேசுகிறாங்க. சீனு சொல்கிறாரு, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே, தனத்து கூட உங்களை யாராவது பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களை கொளுத்தி இருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் தனம் வந்துட்டு மேட்ச் ஆடணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். தனத்தோட ஃபீலிங் என்னென்னு தெரியும். தன் மனசுக்குள்ளே விளையாடணும்னு நினச்சாலும் ஆனால் சூழ்நிலை விடாமல் இருக்குது. அதே சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். தனத்தோட சூழ்நிலையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தனம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, தனம் கண்டிப்பாக நாளைக்கு விளையாட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே நேரத்தில் மாயா சொல்கிறாங்க, தனம் நாளைக்கு நீ கண்டிப்பாக வந்துட்டு மேட்ச் விளையாடுவ, நீ குளிச்சுட்டு ரெடியாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை தனம் குளிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ நம்ம மாயா போய் சொல்கிறாங்க தனத்துக்கிட்ட, இங்கே பாரு தனம், இப்போ வெளியில் போக போகிறது மாயா, உள்ளார இருக்க போகிறது தனம். உன்னுடைய தாவணியை நான் போட்டுக்கிறேன், இப்போ வெளியில் போனது மாயா அப்படின்னு அவங்க எல்லாரும் நினச்சிக்கட்டும் அப்படின்னு. அப்போ தனம் கேட்குறாங்க, எப்படி சமாளிப்பா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா போடுற பேண்ட் ஷர்ட்டை தனத்துக்கு கொடுத்துட்றாங்க. தானா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நேராக வெளியில் போகிறாங்க. பேண்ட் ஷர்ட்டை பார்த்ததோட சாரு நினைக்கிறாங்க, மாயா எங்கேயோ யாருக்கிட்டேயும் சொல்லாமல் போகிறா அப்படின்னு. புதிய பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு சாரு யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்ததோட மாயா வீட்டில் இல்லை எங்கேயோ போயிட்டா அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.